Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஜவுளி பொருட்களுக்கான GST 12% 5% குறைக்கப்பட்டிருப்பதற்கு விசைத்தறி மற்றும் பின்னலாடை தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஜவுளித்துறைக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஜவுளித்துறை சார்ந்த அனைத்து நூல்களுக்கும் பஞ்சிலுக்கும் 5% வரியும் போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஜவுளி நெசவாளர் பல பேர் தொழிலை விட்டு போனவங்களோட திரும்பி தொழில் செய்யக்கூடிய ஆவலை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 12% நாங்கள் வந்து ரயான் நூலுக்கு டேக்ஸ் கட்டி 5% விற்பனை பண்ணிவிட்டு மீதி 7% ரீஃபண்ட் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு 3 to 4 மாதம் கழிச்சு தான் வாங்கினோம். தற்போது பஞ்சுக்கு 5%, நூலுக்கு 5%, துணிக்கு 5% பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரீஃபண்ட் பிரச்சனை கிடையாது. மிஷினரிஸோட டேக்ஸ் வந்து 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. அதோட ஸ்பேர்ஸோட ரேட்டையும் குறைச்சிருக்காங்க, 12லேருந்து 5 குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் யான், விஸ்கோஸ் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் யானோட ஜிஎஸ்டி வந்து 12லேருந்து 5 குறைச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து திருப்பூருக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்குது. டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸோட ரேட்டையும் குறைச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து திருப்பூருக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்குது. தீபாவளி வருது, பொங்கல், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய எங்களுக்கு கண்டினியூவாக ஆர்டர்ஸ் இருக்குது. அப்போ வந்து ரேட்டு ஓவராலாக ரேட்டை ஜிஎஸ்டி குறைக்கும் போது எங்களுக்கும் கொஞ்சம் ரேட் ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. யானோட ரேட்டு கொஞ்சம் குறையும். டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் குறைக்கும் போது எங்களுக்கு டையிங்கிலேருந்து ரேட்டு கொஞ்சம் சின்ன ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நாங்களும் பொருட்களை வந்து பொதுமக்களுக்கு பனியன் ரேட்டை வந்து எங்கள் டீலர்ஸுகளை வந்து குறைச்சி கொடுப்போம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். எலக்ட்ரானிக் பொருட்களுக்கான GST வரி 28%-லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தந்தி டிவியிடம் பகிர்ந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து தீபாவளிக்கு வந்து 48 இன்ச் டிவி வாங்கலான்னு சொல்லி நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28% டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து 18% கம்மி பண்ணியிருக்காங்க போது 43 இன்ச் டிவிக்கு பதிலாக நான் 55 இன்ச் டிவி வாங்கலான்னு சொல்லி அப்கிரேட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. ஸோ எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்கும்போது டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு 10% குறைச்சிருக்காங்க, அதாவது 18% மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் எப்பயுமே எனக்கு வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஏசி வாங்கலான்ட்டு போகிறப்ப இப்போ 42 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த 18% வந்துருச்சுன்னா அதில் ஒரு 32 ரூபா அந்த பட்ஜெட் வந்துடும். ஸோ அது ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் தான். பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு எளிய மக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிட்ட கூட இருந்துச்சு. அதனால நடுத்தர மக்கள் வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து 18% தான் குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நாங்கள் வாங்குறதுக்கு போகிறோம், தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்க வாசி நாங்கள் ஈஸியாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எங்களுக்கு வரும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த ஜிஎஸ்டி வரியை பார்த்தீங்கன்னா இன்னொரு 15% மக்களுக்காக கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்றோம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.